சற்றுமுன் வெளியான தகவல். ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கிய செய்தி. 65 வயதிலேயே இனி கூடுதல் ஓய்வூதியமா? அப்டேட் இதோ. அதாவது அதை சொல்லிதான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான புதுப்பிப்பு கிடைத்துள்ளது. ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியத்திற்கான குறைந்தபட்ச வயது தகுதியை குறைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று மத்திய அரசு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது பற்றி இந்த பதிவில் காணலாம். கூடுதல் ஓய்வூதியத்திற்கான குறைந்தபட்ச வயது 80 ஆகவே இருக்கும் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த வரம்பை 65 ஆண்டுகளாக உயர்த்துவதற்கான திட்டம் இருந்ததாகவும், ஆனால் அது அங்கீகரிக்கப்படவில்லை என்றும் அரசாங்கம் கூறியது. ஓய்வூதியதாரர்களின் குறைகள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்தபடி வயது வரம்பை 65 ஆண்டுகளாக குறைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறதா என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார். அரசு பரிசீலிக்கிறது என்றால் இந்த விஷயம் தொடர்பான விவரங்களை அவர் கோரினார். இதற்கு பதிலளித்த அரசாங்கம் 60 ஊதிய குழுவின் பரிந்துரையின் பேரில் 80 வயதை அடையும் போது 20%, 85 வயதை அடையும் போது 30%, 90 வயதை அடையும் போது 40%, 95 வயதை அடையும் போது 50% மற்றும் 100 வயதை அடையும் போது 100% என கூடுதல் ஓய்வூதிய அளவு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. வயதான ஓய்வூதியதாரர்களின் தேவைகள், குறிப்பாக உடல் நலன் தொடர்பானவை, வயதுக்கு ஏற்ப அதிகரிக்கும் என்பதால் அவர்களுக்கு சிறந்த நிதி உதவி தேவைப்படுகிறது என்ற காரணத்தின் அடிப்படையில் இது செய்யப்பட்டுள்ளது என தெரிகிறது. நாடாளுமன்ற நிலைக்குழு 2021 65 வயதிலிருந்து கூடுதல் ஓய்வூதியம் வழங்க பரிந்துரைத்தது. அரசாங்கம் அதை பரிசீலித்து 2022 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. இதன் பிறகு இந்த பிரச்சனையை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டாம் என்றும் குழு முடிவு செய்தது. வங்கிகள் மற்றும் ஓய்வூதிய விநியோக நிறுவனங்கள் மூலம் கூடுதல் ஓய்வூதியம் தானாகவே வழங்கப்படும் என்று அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. இதில் ஏற்படும் தாமதம் அல்லது தொந்தரவை தவிர்க்க அவ்வப்போது அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன. ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி நிவாரணம் வழங்கப்படுகிறது. இது அவர்களின் அடிப்படை ஓய்வூதியம் மற்றும் கூடுதல் ஓய்வூதியம் இரண்டிற்கும் பொருந்தும். இது அகவிலைப்படி விகிதத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது. தற்போது இந்த விதியில் அரசாங்கம் எந்த மாற்றங்களையும் செய்யவில்லை. ஆனால் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும் என கூறப்படுகிறது. 80 வயதுக்கு முன் கூடுதல் ஓய்வூதியத்தை எதிர்பார்க்க முடியாது என்பது அரசாங்கத்தின் இந்த முடிவிலிருந்து தெளிவாகியுள்ளது. தற்போது ஓய்வூதியதாரர்கள் பணவீக்கத்திற்கு ஏற்ற நிவாரணத்தை அகவிலை நிவாரணம் மூலமாகவே பெற முடியும். அது மட்டுமில்லாமல் அடுத்த வாரம்தான் ரொம்ப முக்கியமான வாரம். தங்கம் விலையில் நடக்கப் போகும் மாற்றம் இப்போவே சுதாரியுங்கள். அதாவது தங்கம் விலையில் அடுத்த ஒரு வாரத்திற்கு தரமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது. நிதியாண்டின் வருட கடைசி என்பதால் தங்கத்தின் விலை பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏப்ரல் 2ஆம் தேதி வர்த்தக ஓர் உச்சம் அடைய உள்ளது. இந்தியா வரியை குறைக்க போவதாக
தகவல்கள் வருகின்றன. அப்படியே இந்தியா வரியை குறைத்தாலும் நாங்கள் இந்தியா மீது கண்டிப்பாக வரி விதிப்போம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மீதான கட்டணங்களை இந்தியர்கள் கணிசமாக குறைக்கப் போகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் ஏப்ரல் 2ஆம் தேதி அவர்கள் எங்களிடம் இப்போது வசூலிக்கும் அதே கட்டணத்தை நாங்கள் அவர்களிடம் வசூலிப்போம். அவர்கள் குறைத்தாலும் குறைக்காவிட்டாலும் நாங்கள் இந்தியாவை விட மாட்டோம். அவர்கள் வசூலிக்கும் கட்டணம் அளவிற்கு உயர்த்துவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கையில் நாங்கள் விரைவில் பரஸ்பர கட்டணங்களை அறிவிப்போம். ஏனென்றால் அவர்கள் எங்களிடம் கட்டணம் வசூலிக்கிறார்கள். நாங்கள் அவர்களிடம் கட்டணம் வசூலிக்கிறோம். இதனால் அதற்கு பின் தங்கம்தான் ஒரே பாதுகாப்பு என்பதால் பலரும் தங்கத்தை நோக்கி ஓடுவார்கள். இதனால் தங்கம் விலை ஏப்ரலில் இருந்து கடுமையாக உயரும். அதற்கு முன் இப்போது தங்கத்தின் கரெக்ஷன் நடக்கும். அதாவது விலை சமயங்களில் மிக அதிகமாக உயர்ந்துவிட்டால் கொஞ்சம் விலை குறைந்து சமநிலையை அடையும். அந்த வகையில் இந்த வாரம் சிறிய கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம் என்று உலக பொருளாதார வல்லுநர்கள் கூறி உள்ளனர். இதன் அர்த்தம் தங்கத்தின் விலை எதிர்பார்க்காத அளவிற்கு மோசமாக நிலைக்கு குறையாது. மாறாக லேசான குறையும். ஆனால் மீண்டும் உயரலாம். கடந்த வாரம் ஸ்பாட் தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு $3005.9 என்ற சாதனையை எட்டியது. அங்கே தங்கம் இந்த ஆண்டு இதுவரை 14% உயர்ந்துள்ளது. ட்ரம்ப் ஜனவரியில் பதவியேற்றதிலிருந்து வர்த்தக பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தங்கம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இது இந்த வாரமும் அப்படியே இருக்கும். அதாவது $3000 கீழ் போகும். அப்படியே போனாலும் மீண்டும் $3000 தாண்டும். தினமும் தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட 0.3 முதல் 0.5% வரை உயர்கிறது. டாலரின் மதிப்பு 0.2 முதல் 0.3% வரை குறைகிறது. இப்போது வர்த்தக போர் தொடங்கினால் சர்வதேச அளவில் ஒரு அவுன்ஸ் தங்கம், அதாவது கிட்டத்தட்ட 4 பவுன் தங்கத்தின் விலை தற்போது இருக்கும் விலையை விட $17,000 உயரும் வாய்ப்புகள் உள்ளன. அதாவது கிட்டத்தட்ட 1 பவுன் தங்கம் $4,000 வரை இந்த வருடம் உயரும் வாய்ப்புகள் என்று கணிக்கப்பட்டு உள்ளது. இந்த வாரம் ஏன் முக்கியமான வாரம் என்றால் இது நிதியாண்டின் வருட கடைசி. இதனால் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். விலை குறைந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சென்னை நகரில் 1 கிராம் 24 கேரட் தங்கம் விலை 8928 உள்ளது. இதேபோல் 1 கிராம் 22 கேரட் தங்கம் விலை 8230 1 கிராம் 18 கேரட் தங்கம் விலை 6795 உள்ளது. இதில் சிறிய ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.